அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தால் அந்த ஜாதகத்தில் என்னென்ன யோகமெல்லாம் இருக்குதுங்கிறத மக்களுக்கு நம்ம நிறைய தெரியப்படுத்தலாம். அதாவது இந்த செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் யுத்தம். இந்த யுத்தத்தை சரி பண்ணுறக்காக இந்த செவ்வாய் திசையில் யாராவதுக்கு சனி புத்தி கண்டிப்பாக நடக்கும். இந்த சனி நடக்கும்போது நம்ம ஜாதகத்தில் நிறைய சில பிரச்சனைகள் உருவாகும். இது எல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் இந்த செவ்வாய் திசையில் சனி புத்தி நம்ம ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் திசையில் சனி புத்தி ஒருத்தருக்கு நடந்தால் அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரங்கள் ஒரு புக்கில் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் யுத்தம், அதை சத்தமாக பயன்படுத்தினால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அதனால் சிவன் கோவிலில் ஒரு ஆலய மணி ஒன்று வாங்கி கட்டிவிடுங்க. கோயிலுக்கு அபிஷேக பூஜை நடக்கும்போது அதை டன் டன் அடிப்பாங்க. அது வழியாக அடித்து அந்த தோஷ நிவர்த்தியாகி அந்த சத்தம் வெளியில் போகும், மக்கள் எல்லோரும் ஆன்மீகமாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அப்படின்னா பாருங்கள், அப்போது செவ்வாய் திசையில் சனி புத்தி யாராவதுக்கு நடந்தால் அவங்க ஜாதகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கும்போது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையில் அது எல்லா யோகம் நம்மளுக்கு சேரணும்னா நீங்கள் கோவிலில் ஆலய மணி வாங்கி கட்டுங்க. வசதி இருக்கிறவங்க மணி மண்டபமே கட்டி வைங்க. அது அந்த காலத்தில் ஒரு மணி வாங்கி கட்டி விடுவாங்க. அந்த மணி அடித்தாங்கன்னா இறைவனுக்கு சத்தம் ரொம்ப சுகமாக இருக்குமா. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆலய மணியே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெல் அடித்தாங்கன்னா அந்த ஊருக்கே கேட்கும், பூஜை நடக்குதுன்னு சொல்லி அமைதியாகிடுவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் ஆலய மணி ஒரு பெரிய விஷயந்தானே. அப்போது அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இப்படித்தான் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. முத்துக்குமாரசாமி தைலநாயகி அம்மா அங்கே போய் அந்த கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி முருகருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா. அதே சனி புத்தி நடந்ததுன்னா திருநள்ளாறு கோயிலில் போய் நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் சனி தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அதே போல் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுயம்பு, அந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டு வந்தால் செவ்வாய் திசையில் சனி புத்தி நடப்புங்க எல்லா தோஷம் நிவர்த்தி ஆயிடும். பாருங்கள், இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை கிளியராக உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லா விஷயங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செஞ்ச பாவமெல்லாம் நிவர்த்தியாக எப்பவுமே சனி என்பது கர்மா. எப்பவுமே செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தால் நிறைய அந்த கர்மா கழிக்கிறதுக்கு உண்டான ஆதிகால பரிகாரம் செய்யணும். என்னென்ன பண்ணணும்? முதியோர் இல்லத்தில் போய் தயிர் சாதமும் எள்ளுருண்டை வாங்கி முன்னோர்களுக்கு கொடுக்கணும். அப்போ முதியோர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்னாகும்? அந்த வாழ்க்கையில் அந்த தோஷம் எது இருந்தாலும் சரியாகும். அதுக்கு அடுத்தது இந்த எள்ளு சாதம் பிணைஞ்சு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும். எள்ளு தயிர் நல்லெண்ணெய் சாதம் 4 பிசைஞ்சு சனிக்கிழமை காக்காய்க்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். அப்புறம் அடுத்தபடியாக 2 ஆதிகால பரிகாரம். 3, நம்ம உடம்பில் இறைவன் படைச்சது யாருக்கெல்லாம் கால் கை அவங்க முடியாதவங்க இல்லை, கால் கை இல்லாதவங்க, அவங்க யாராவது யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க, தெருவோரத்தில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் வயிறார சாப்பாடு, ஒரு துணி, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும். 3 ஆதிகால பரிகாரம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது சனி என்பது கர்மா. அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது போய் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு அடுத்தது சனி பகவான் யாரெல்லாம் பிடிக்கலை, ஆஞ்சநேயர் விநாயகரை பிடிக்கலை, தினந்தோறும் ஒரு விநாயகரை ஒரு முறை ரவுண்டு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயரை எப்போவுமே வழிபாடு பண்ணுங்கள்.
இது எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு சனி மகாதிசை, சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தால் எவ்வளோ பெரிய விபத்துக்கள் நம்ம மேலே வரணும்னு இருந்தாலும் கூட மழை போல் வர்றது பனி போல் நீங்குமா அப்படின்னா பாருங்கள். அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகம் இருந்தால் அது வேலை செய்யும். அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நமக்கு தேவையான சில விஷயங்கள். அப்போ இது நம்ம சரி செய்து நம்ம அதை கிளியராக கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறது இந்த ஜாதகத்திலே தெரிய வருது இல்லையா? பாருங்கள், இதெல்லாம் பூர்வீகத்தினுடைய சாபங்கள் எது இருந்தாலும் அன்னையோட நிவர்த்தி ஆயிரும். இந்த பூர்வீக சாபம் நம்மளுக்கு சரியான முறையில் எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதே போல் கடல் கரையில் போய் கடலில் குளிச்சிடணுங்க. செவ்வாய் திசையில் சனி புத்தி வந்தால் ஒரு முறை நீங்கள் கடலில் குளிக்கணும். எதுக்காக? அந்த முன்ஜென்மத்தினுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடலில் குளித்தா ஒரு பாவம் நிவர்த்தி ஆகுமா. அதனால தான் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் குளிச்சுட்டு தான் நீராடுவாங்க. 22 கணம் தீர்த்த நீராடுவாங்க. அதனால தான் ராமேஸ்வரம் போகிறவங்கெல்லாம் கடலில் குளிச்சுட்டு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்துட்டு நீராடிட்டு 22 கணம் தீர்த்த நீராடிட்டு புனித தீர்த்தமெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ராமநாத சுவாமி போய் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் புனித யாத்திரை, புனித யாகங்கள் இது எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் உலக மக்கள் நலனுக்காக செய்தது தானே. எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்றாக கூடி எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆதி சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்புகள் அந்த யாகங்கள் நடந்தால் எல்லாமே நம்ம நல்லா இருக்கலாங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா பாரு, அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் செய்த பூஜைகள், செய்த யாகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குதுங்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் அது சரி செய்தாங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே இனிமேல் இன்னும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சால் நீங்கள் எப்போவுமே சனி திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி இந்த மாதிரி காலகட்டங்களில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்கறதும் இந்த மாதிரி புண்ணியமான காரியங்களை நிறைய செய்கிறதும் இது ரொம்ப விசேஷம். அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் ஜாதகத்தில் நமக்கு எல்லா யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தான். அப்போ இந்த பூர்வீகத்தினுடைய சாபங்களை எல்லாம் கிளியர் பண்ணுறதே சனி புத்தி தான். இந்த சனின எள்ளு நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காலையில் ஒரு பிரயாணம் போகிறீங்க, நம்மளுக்கு எந்த தடை வரக்கூடாதுன்னா ஒரு படி எள் எடுத்து தலையை 9 முறை சுற்றி ஒரு அக்கினியிலேயோ ஒரு தண்ணியிலேயோ போட்டு போங்க, அந்த காரியம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நம்பினோர் கெடுவதில்லை. இதை செய்யுங்க. எந்த கிரகம் தடையாக இருக்கோ அந்த தடைக்கு உண்டான கிரகத்தை அக்கினியில் போட்டுட்டு போங்க. அந்த காலத்தில் பிரபஞ்சத்தில் 5 இருக்குது: நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். ஏதோ ஒன்றுக்கு சமர்ப்பித்துட்டு போங்க, உங்களுடைய காரியம் வெற்றியாகும். இந்த ஒரு எள்ளு ஒரு புடி 10 ஒரு 5 ரூபாய் எள்ளு. இந்த எள்ளை 9 முறை தலை சுற்றி ஒரு அக்கடியில் போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வீட்டில் நம்ம எள்ளு வச்சுருக்கணும். முன்னோர்கள் தான் எள்ளு, அதனால் கண்டிப்பாக அது இருக்கணும். எள்ளும் தர்பையும் யார் வீட்டிலலாம் இருக்குதோ அவங்க முன்னோர்கள் வாசம் செய்வாங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு யோகம்னு கேட்டால், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை பற்றி மக்களுக்காக எழுதியிருக்கேன். அடுத்த தலைமுறைகள் எடுத்து பார்த்து அவங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன். சொத்தை எப்படி நீங்கள் சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு பேரம்பேத்தி மருமக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுபோல் நம்ம இருக்கும் காலத்தில் இது சரி, இல்லாத காலத்தில் இந்த தலைமுறைகளை எடுத்து படித்து சந்தோஷமாக அவங்க வாழணும் தலைமுறையாக. அதுக்காக இந்த ஆதிகால பரிகார புத்தகம் A4 சைஸு, மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை மாதிரி பெரிய புத்தகம். இந்த புத்தகம் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாளில் கிடச்சிடும். இது இல்லாமல் ஜோதிடம், பிரசன்னம், ஜாதகம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அதில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன் உலக மக்கள் நலனுக்காக. சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய பதிவுகள் கிடைக்கும். இது எல்லாமே மக்களுக்காக நிறையா விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்கேன். அதனால் நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லா யாகம்
இது இல்லாமல் மக்களை வந்து வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லைங்கிறவங்களுக்கு புனித யாத்திரை அழைச்சிட்டு போகிறோம். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திர கோயில், இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துகளுக்கெல்லாம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் முறையாக உட்கார வச்சு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து விடுறோம். இது எல்லாமே விவரங்கள் எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.